श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. அற்று அடுத்து இன்றைய தினத்து நாள் பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம்! திருப்பாவையில இந்த 3 பாசுரங்கள் 18, 19, 20 3 பாசுரத்திலையும் நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக முன்னிடுகிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்திற்கு ஒவ்வொரு பிராட்டிமார் ரொம்ப முக்கியம். வராக பெருமானாக எம்பெருமான் அவதரித்த சமயத்திலேயே பூமியைத்தன உத்தரணம் பண்ணுவதற்காக அவதரித்தார், பூமியை இடந்தெடுத்தார். அப்ப பூமி நாய்ச்சியார் பூதேவி நாய்ச்சியாரை பற்றி தான் வராக பெருமானை பற்ற வேண்டும். ராமாவதாரத்துல சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் ராமனை பற்ற வேண்டும். கண்ணனாக எம்பெருமான் அவதரித்த சமயத்திலே நப்பின்னை பிராட்டி என்ன ஒரு பிராட்டி, அவள் நீலாதேவியினுடைய அவதாரம். ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 நாய்ச்சிமார்கள் பிரதானமான பத்னிகள், மகிஷிகள். அதற்குள்ளே அந்த நீலாதேவி தான் இப்ப கண்ணனுக்கு அதாவது மாமன் மகளாக அவதரித்திருக்கிறாள். யசோதையினுடைய சகோதரருக்கு கும்பர்னு திருநாமம். அந்த கும்பருக்கு பெண்ணாக பிறந்தவள் தான் இந்த நப்பின்னை பிராட்டி. இவள் நீலாதேவியினுடைய அவதாரம். அவள் தான் கண்ணனோடு சிறு வயசிலே 10 வயசு வரைக்கும் கோகுலத்துல இருந்தாரா, அந்த சமயத்திலேயே கண்ணனோடு சேர்ந்து அனுபவித்தவள் யாருன்னா அது நீலாதேவி நாய்ச்சியார். ருக்மிணியோ சத்யபாமையோ சற்று வயதான கண்ணனுக்கு பிற்பாடுதான் திருமணமே நடைபெற்றது. வயதான கண்ணனோடு சேர்ந்திருந்தவர்கள் ருக்மிணியும் சத்யபாமையும். ஆனா அவர் சிறு பிராயத்திலே கோகுலத்துல இருந்த சமயத்திலேயே கூடவே இருந்து அனுபவித்த பிராட்டின்னா அது நப்பின்னை பிராட்டி. ஆக அந்த நப்பின்னை பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட வேண்டும். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகாக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. எம்பெருமானை தனியாக பற்றினால் நம்முடைய காரியம் நடைபெறாது. இவளை புருஷகாரமாக முன்னிட்டால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம போய் எம்பெருமான பற்றுகிறோம், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் எம்பெருமான் நிறைவேற்ற வேண்டும் என்னால் அப்ப தகுந்த சிபாரிசோடு செல்ல வேண்டும். அந்த சிபாரிசு செய்யக்கூடியவள் யாருன்னா இந்த புருஷகார பூத்தையான பிராட்டி. மகாலட்சுமி தாயார் ஒரு புருஷகாரம் பூத்தை. அந்த மகாலட்சுமியினுடைய அவயவங்களை போல அவளுக்கு இருக்கக்கூடிய திருவடி திருக்கைகளை போலத்தான் இந்த மற்ற நாய்ச்சிமார்களாம். ஆகையினாலே இந்த நாய்ச்சிமார்களை பற்றினாலும் அவளை பற்றினாலும் எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் உண்டாகும். பெரிய பிராட்டியாயே பற்றி எம்பெருமான பற்றினாலும் எம்பெருமானுக்கு சந்தோஷம்தான். அப்படி பெரிய பிராட்டியை பற்றவில்லை என்றாலும் அவளுக்கு உபகரணத்தை போல கூடவே இருக்கக்கூடிய நாய்ச்சிமார்கள் நிழல் போல்வனர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நிழல் போலன்னா மகாலட்சுமிக்கு நிழல் இருக்குமா, அத மாதிரித்தான் இந்த பூதேவி நாய்ச்சியாரும் நீலாதேவி நாய்ச்சியாரும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பார்களாம். இவர்களுக்குள்ள சக்களத்தி சண்டையெல்லாம் வரவே வராது. எம்பெருமான் பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் அவனுக்கு சொத்து என்பதை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஜீவாத்மாக்களான பிராட்டிமார்கள். ஆகவே இவர்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. திருமகள், மண்மகள், ஆய்மகள் மூவரும் ஒற்றுமையோடு எம்பெருமானுக்கு தொண்டு செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது திருமகளுடைய நிழலைப் போலே மற்ற நாய்ச்சிமார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆகவே நீலாதேவியினுடைய அவதாரமான நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டால் அல்லது கண்ணனம்பெருமான் முகம் கொடுத்தும் பார்க்க மாட்டானா. ஆகவே நப்பின்னை பிராட்டியை பற்ற வேண்டும்னு இவர்களுக்கு இப்பொழுதுதான் அது மனசில படுகிறது. இதற்கு முன் பாசுரத்துல நந்தகோபரை எழுப்பினார், யசோதை பிராட்டி எழுப்பினாள், அடுத்து நம்பி மூத்த பிரானான பலராமனையும் பற்றி எழுப்பியாகிவிட்டது. இன்னும் கண்ணன் நமக்கு முகம் கொடுக்கவில்லையே என்று சிந்திக்க, ஓஹோ நம்ம முறை கட்டு இப்ப எம்பெருமான பற்றி விட்டோம், தகுந்த புருஷகாரம் இல்லாமல் பற்றி விட்டோமே. அப்படி புருஷகாரமாக முன்னிட்டு பற்றவில்லை என்றால் எம்பெருமானுக்கு சீற்றமென்னோ உண்டாகும். நாம பல தப்புகள் பல பாப்பங்களை செய்து கொண்டு எம்பெருமான இடத்துல சென்றால் இப்ப இந்த பாப்பங்கள் தானே அவருடைய கண்ணில் படும். இந்த பாப்பத்தையே கண்ணில் படாதபடி மறைத்து
பெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுவதற்கு தகுந்த சிபாரிசு வேண்டும். அதைத்தான் பிராட்டி செய்கிறாள். அதனால பிராட்டியை முன்னிடவே வேண்டும். அப்படி முன்னிட்டாதான் எம்பெருமானுடைய அருளை அனைவருமே பெற்றிருக்கிறார்கள். ராமாயணத்திலிருந்து பல உதாரணங்களை பார்க்கலாம். சூர்பனகை, அவள் நேரே ராமனிடத்துல ஆசை வைத்தாள். நியாயம்தானே? பரமாத்மாவினிடத்தில் பக்தி ஆசையோடு இருக்க வேண்டும்னு தானே சாஸ்திரங்கள் உபதேசிக்கிறது. எனக்கு ராமனே பர்த்தாவாக வேண்டும் ஆசைப்பட்டு ராமனிடத்துல வந்தாள். ஆனால் என்ன ஆயித்து? காது மூக்கு அறுபட்டு அவள் கஷ்டப்பட்டாள். இறுதியில பிராணனே போயித்துன்னு பார்க்கிறோம். ஐயோ, ராமன் ஆசைப்பட்டு வந்தா இந்த கதி தான் நடக்குமா? அப்ப நான் ராமனிடத்துல ஆசை வைக்க கூடாதா என்றால், ராமனிடத்துல ஆசை வைக்கலாம். சீதையோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராமன் தான் எனக்கு தலைவன், இந்த இருவருக்கும் நான் அடிமை என்று தெரிந்து ஆசை வைத்தால் அப்ப எந்த ஆபத்தும் இல்லை. அப்படி ஆசை வைத்தவர்கள் தான் ஒரு சுக்ரீவனோ, ஒரு ஹனுமனோ, ஒரு குகனோ, ஒரு விபீஷணனோ, இவர்கள் எல்லோருமே சீதையோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராமனுக்கு நான் தொண்டன் என்று புரிந்து கொண்டு தொண்டு செய்ய வந்தார்கள். அப்படி தெரியாமல் இந்த சூர்பனகை வந்ததுனாலே காது மூக்கே போயித்து. சரி, பிராட்டிக்கு அவ்வளவு பெருமையா? நான் பிராட்டியை மற்றும் பற்றுகினேனே, பிராட்டி நடத்துல முறைகட பரிமாறணும்னு விருப்பம் கொண்டான் ராவணன், தலையே போயித்து. நான் மகாலட்சுமி மட்டும் விரும்புகிறேன்னு சொன்னால் அதுவும் கூடாது. அவளுடைய பர்த்தாவான அந்த கண்ணன், அந்த ராமன், அந்த இருவரையும் சேர்த்து பற்ற வேண்டும். ஒரு காகாசுரன், அவன் எவ்வளவு பாபம் செய்தவன், பிராட்டினுடைய திருமுலை தடத்தையே கீறி அவ்வளவு கஷ்டம், அத்தனை பாபத்தை செய்தவன். ஆனா அவனுக்கு கூட தண்டனையே இல்லாமல் ஆயித்து. கிருபையா பரியபாலயத் என்று ராமாயணத்துல ராமன் அந்த காக்கை அசுரனிடத்துல அன்போடு அவனுக்கு பிராணனை ரட்சித்து கொடுத்தான், கண்ணை மட்டும் வாங்கினான்னு காட்டுகிறார்கள். என்ன காரணம்னா, அருகே சீதா பிராட்டி இருந்து ஐயோ அவன் சரணம்னு வந்து விட்டான், அவனுடைய குற்றத்தை பார்க்காதியும். உலகத்துல குற்றம் 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 செய்தவர்கள் இல்லாதவர்கள் தான் வேண்டும்னு பார்த்தால் எத்தனை பேர் கிடைப்பா? எல்லாருமே குற்றம் செய்தவர்கள் தானே. ஆக குற்றம் செய்யாதவர்கள் மட்டும்தான் பார்க்கணும்னா எங்கேயோ வைகுந்தத்துலதான் பார்க்க முடியும். இந்த உலகத்துக்கு வந்துட்டு மணல் சோறிலே கல் ஆராய்வார் உண்டான்னு கேட்கிறோமே, சோறு முழுக்க மணல் சோறா வச்சுண்டு இது நான் கல்லு பொறுக்கி போடுறேன்னு முடியுமா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்குன்னு வந்துட்டோம்னா எல்லோருமே குற்றம் செய்தவர்கள் தானே. அப்ப இதற்குள்ள குற்றம் செய்யாதவர்களை மட்டும்தான் நான் அருளுவேன்னு சொன்னால் இது நடக்கிற காரியமா? இவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரணம்னு இப்ப காலில் வந்து விழுந்து விட்டான், நீர் அவருடைய பிராணனை எடுக்கக்கூடாதுன்னு சீதை மன்றாடி பிரார்த்திக்க, கிருபையா பரியபாலே தன்னுடைய கருணையினாலே, பிராட்டி கருணையே வடிவான பிராட்டியினுடைய அந்த சிபாரிசினாலே காக்கைக்கு தலை மட்டும், அதாவது கண் மட்டும் போயிட்டு தலை தப்பியதுன்னு பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு தீரக்கழி அபராதம் செய்திருந்தாலும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சென்றால் நம்முடைய அந்த கஷ்டங்கள், அதாவது நம்முடைய அந்த பாபங்களுக்கு எம்பெருமான் தண்டனையே கொடுப்பதில்லை. பாபானாம்பா சுபானாம்பா பதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டித் ந அபராத்தியதி என்று நமக்காக அபயம் வழங்கினவள் பிராட்டி. அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்துல செல்ல வேண்டும். இதை நன்கு உணர்ந்தவர்கள் அல்லவா கோபிமார்கள். அதுவும் ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாயித்தே, அதனால் நாம தப்பாக செய்து விட்டோம், அப்படி இருக்கக்கூடாது, இப்ப பிராட்டியை முன்னிட வேண்டும் என்பதற்காக 3 பாசுரங்களிலே பிராட்டியினுடைய பெருமையை தெரிவிக்கிறாள். அதிலே முதல் பாசுரம் தான் இன்றைய நாள் பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னாய் அவருடைய பிராட்டியினுடைய பெருமை, அவருடைய திருநாமத்தை சொல்லி அழைக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள்? நந்தகோபாலனுடைய மருமகள். நந்தகோபனுடைய மருமகள் என்பதுதான் அவளுக்கு இருக்கக்கூடிய பெருமையா. ஏற்கனவே முன்னாடி தெரிவித்தேனே, சீதைக்கு எது பெருமை? ஜனககுல சுந்தரி, ஜனகாத்மஜா என்றால் கூட அவளுக்கு பெருமை கிடையாதாம். தசரதனுடைய நாட்டு பெண், தசரதனுடைய அந்த ராஜ்யத்திற்கு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி என்ன அவளை கொண்டாடினால்தான் சீதைக்கு ஆனந்தமே ஏற்படுமா. இதை எங்க தெரிவிக்கிறாள் தெரியுமா? காட்டுக்கு நடுவில் எங்க அசோகவனியில சிறை இருந்த சமயத்துல தெரிவிக்கிறாள். இந்த ராமன் இருக்கிறானே, கல்யாணம் பண்ணி கொண்டான், தன்னுடைய பத்னியை கூட ஒழுங்கா பாதுகாக்க தெரியல, எங்கேயோ தொலைத்து கொண்டு இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் வந்து என்னை ரட்சிக்க தெரியவில்லை. ஆனா இந்த சமயத்துல என்னுடைய மாமனார் தசரதன் மட்டும் இருந்தார்னா நடக்கிறதே வேறையா இருக்கும். அடுத்த க்ஷணமே என்னை வந்து அவர் ரட்சித்திருப்பார், இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கி இருக்க மாட்டார். ஏன்னா தசரதனுக்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு, ஆற்றல் உண்டு. தன்னுடைய நாட்டு பெண்ணை அவ்வளவு கௌரவத்தோடு அத்தனை பாதுகாப்போடு அவர் நடத்துவார். நான் அவருடைய நாட்டு பெண்ணு ரொம்ப சிறந்த அந்த பெருமையை, தன்னுடைய பெருமையை அப்படி வெளியிட்டு கொண்டாலாம். ஸ்னுஷா தசரத ஸ்ஞாகம். ஸ்னுஷான்னா நாட்டு பெண். யாருக்குன்னா தசரதனுடைய நாட்டு பெண்ணு சொல்லிக் கொள்வதெல்லாம் சீதைக்கு அவ்வளவு விருப்பம். அதே போல இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு நந்தகோபனுடைய மருமகள்னு சொன்னாதான் பிடிக்குமா. கும்பர் மகளேன்னு சொன்னா கூட முகத்தை திருப்ப மாட்டாளாம். அதனால நந்தகோபாலன் மருமகளே என்று அழைக்கப்படுகிறாள். அந்த நந்தகோபாலனுக்கு என்ன பெருமை? உந்து மத கழித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். உந்து மத கழித்தன், மதமுந்து கழிற்றன் என்று அத்தை
பொருள் தெரிவிக்கிறார்கள். மத ஜலத்தை பெருக்குகிறது யானைகள். யானைகளுடைய தலையிலிருந்து அப்படியே அதனுடைய அகம்பாவம் கர்வத்தினால அப்படி நீர் பெருகுமா, அப்பனா அது ஓஹோன்னு அந்த கர்வத்தோடு முட்டி மோதி சண்டையிடக்கூடிய அந்த யானைகள், அந்த யானைகளுடைய கர்வத்தையே அடக்கக்கூடிய ஆற்றல் சக்தி கொண்டிருப்பவரா இந்த நந்தகோபர். உந்து மத களிற்றன்னா மதமுந்து களிற்றன், மதத்தை உந்தி தள்ளக்கூடிய யானைகளையே அடக்கக்கூடிய சக்தி விசேஷம் ஆற்றல் கொண்டிருப்பவரா நந்தகோபர். உந்து மத களித்தன் ஓடாத தோல்வழியன், யுத்தத்திலே திரும்பி வருதல் புறமுதுகிட்டு ஓடுதல் என்றதே கிடையாதான். யாரானும் ஒருத்தரோட யுத்தம்னு நேர்ந்தால் நேர போய் சண்டையிட்டு அவர்களை வீழ்த்தி தான் இவர்களுக்கு இந்த நந்தகோபருக்கு எப்பொழுதுமே வழக்கமே தவிர அந்த யுத்தத்திலிருந்து புறமிதுகிட்டு ஓடுதலோ அதுல தோற்று போவதலோ இது கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு பெருமை அவருக்கு உண்டா. அவன் இப்படி உண்டா, அவர் பசும் புல்ல கூட மிதிக்காத அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவானவர் என்று முதல் பாசுரத்துல தெரிவித்தார்கள். கீழே புல் தரையா இருந்ததுன்னா அதுல கூட காலை பார்த்துதான் வைப்பறான். ஏன்னா அந்த புல்லுல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறு கிருமிகளுக்கு நம்முடைய கால் பட்டு எதனா ஆபத்து வந்துடுதுன்னா என்ன பண்றதுன்னு பயந்து பயந்து அப்படி செல்லுபவர் இப்ப எப்படி இந்த மதமுந்து கழித்தன் அப்படி மத நீர் பெருக்கிற யானைகளை எல்லாம் அடக்கினாரா என்றால் அடக்கி இருக்கலாம். ஏன்னா வசுதேவருடைய அந்த பிள்ளை தானே இங்க வந்திருக்கிறார். இப்ப இந்த பெருமையெல்லாம் வசுதேவருக்கு உண்டுன்னு பார்க்கலாமே. இவர் ஸ்வீகார புத்திரர் தானே, இங்கிருந்து தத்து தானே வந்தார். அதாவது தத்து கொடுத்து இங்க வந்தார். தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ என்னும் ஊராரெல்லாம் சந்தேகமே பட்டாளாம். இது உண்மையாவே நந்தகோபர யசோதைக்கு பிறந்த பிள்ளைதானா இல்ல இவர் தத்து எடுத்து வளர்க்கிறாரா? ஏன்னா இந்த பையன் பண்ற குறும்பு இந்த ஆற்றல் எல்லாம் பார்த்தா நந்தகோபருக்கு இது எதுவுமே தெரியாதவர், ரொம்ப சாதுவா இருந்தவராச்சே. ஆனா அவருக்கு பிறந்த பையன் மாத்திரம் இப்படி இருக்கான்னா ஏதோ இங்க நடந்திருக்கு, ஸ்வீகாரமா தான் வந்திருக்கணும்னு ஊராரெல்லாம் பேசி கொண்டிருந்தார்களாம். அதே மாதிரி கண்ணனும் வசுதேவர் தேவகியின் இடத்திலிருந்து வந்தவன் தானே. அப்ப அவரிடத்திலிருந்து வந்திருப்பதினாலே வசுதேவருக்கு அந்த பெருமை எல்லாம் உண்டு. அவர் சிறந்த க்ஷத்திரிய அரசர். அப்போ அந்த வீரத்தோடு யானைகளை எல்லாம் அடக்கக்கூடிய அந்த வீரம் அவரிடத்துல உண்டா, அதை அப்படியே இப்ப நந்தகோபரிடத்துல வைத்து இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்ப உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன், யுத்தத்திலிருந்து சற்றும் நழுவாமல், யுத்தம்னு வந்துடுத்துன்னா அதற்கு சற்றும் பயப்படாமல் நேர ஒரு கை பார்த்து விடுவதுன்ற அந்த திரள் ஆற்றலோடு இருந்தார் என்று பார்க்கலாம். அல்லது யானையை அடக்கினவர் நந்தகோபரா என்றால் கண்ணனே ஒரு யானையாம். ஆழ்வார்கள் எல்லாம் இந்த எம்பெருமான யானை யானைன்னு எத்தனை இடத்துல அனுபவித்திருக்கிறார்கள். தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். யானைக்குட்டி போல இருக்கானா. குலசேகர ஆழ்வார் தாலேல பாடும் பொழுதே வேழப்போதகம் அன்னவந்தாலோ என்று தெரிவிக்கிறார். பாலநீர் கரும்பு அன்னவந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ வேலநீர் நிறத் அன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ. வேழப்போதகம்னா யானைக்குட்டின்னு அர்த்தம். உருவத்துல நல்லா பருத்து கருமை நிறத்தோட தானே இருக்கார் கண்ணன், கருமுகில் மன்னனா இருக்கார். அப்ப கருத்த யானைக்குட்டியாக இருக்கக்கூடியவனே தாலேலோ தாலேலோன்னு யசோதை பாடினாலாம். அப்ப இவரே ஒரு யானைக்குட்டின்னா நல்லா அந்த யானைக்கு உண்டான ஆற்றல் சக்தியோடு இருப்பாரா. இவரையே கண்ணனையே அடக்கி வைக்கிறார் அல்லவா நந்தகோபன். அதனால இப்ப யானையை நன்கு அடக்கக்கூடிய சாமர்த்தம் கொண்டிருப்பவர்னு நந்தகோபர் கொண்டாடப்படுகிறார்னு சொல்லலாம். உரலோட கட்டி கொண்டு தாமோதரன்னு கொண்டாடப்படுகிறாரா எம்பெருமான். அப்படி உரலோட கட்டப்பட்டிருக்கிற சமயத்துல உரலும் அப்படியே கருமையா ஒரு யானையை போல கல்லு போல இருக்கு. இவரும் ஒரு யானை குட்டியா கருமையா இருக்கார். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா உரல் கண்ணுல இருந்து ஜலம் வரல, அது அழல. இவர் ஓன்னு கண்ணுல இருந்து அழுதுன்னு இருந்தாராம். அதான் தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை தரியார்ந்த கருங்களிரே போல நின்று ஒரு யானையை போல நிற்கிறான். ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா இவர் கண்ல இருந்து ஜலம் வருது, அது கண்ல இருந்து ஜலம் வரல என்ற அந்த அளவுக்கு ஒரு யானையை போலே இருந்திருக்கிறான். தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் என்ன 4 க்ஷேத்திரங்கள், 4 திக்கில 4 திவ்ய தேசங்களாம். 4 இடத்துல எம்பெருமான் யானையை போல இருக்கிறாராம். திருமங்கையாழ்வார் 4 திக்கிலையும் 4 யானையை கட்டி வளர்த்த பெருமை கொண்டிருப்பவர்னு ஆழ்வாருடைய பெருமை தெரிவிக்கப்படுகிறது. தென்னானாய் தெற்கு திக்கிலே திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானே ஒரு யானையை போல இருக்கிறார். வடவானாய் திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானே ஒரு யானையை போல இருக்கிறார். வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் திருமாலிரன் சோலை அழகர் அவரே ஒரு யானையை போல இருக்கிறார். திருக்கண்ணபுரத்து சௌரிராஜன் அவரே ஒரு யானையை போல இருக்கிறார்னு இப்படி அந்தந்த எம்பெருமானும் யானையை போலே பல நல்ல நிறைய பண்புகள் யானைக்கும் எம்பெருமானுக்கும் ஒற்றுமை உண்டு. இதெல்லாம் காஞ்சி பிரதிபாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியர் சுவாமி தனியா அதற்குன்னு ஒரு பல பக்கங்கள்ல யானைக்கும் எம்பெருமானுக்கும் எந்தெந்த விதத்துல எல்லாம் ஒற்றுமை என்னெல்லாம் காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் சேர்த்து அனுபவித்தோம் என்றால் நிறைய காலம் பிடிக்கும். அப்ப யானையோடு எம்பெருமானுக்கு ஒப்புமை உண்டா? அப்படிப்பட்ட கண்ணனையே இவர் அடக்கி ஆளுகிறார்னா அப்ப இவர் மதமுந்து கழித்தன் தானே. உந்து மத கழித்தன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னா யுத்தத்திலிருந்து இவர் மீளவே மாட்டார். அந்த சக்தி ஆற்றல் இவருக்கு உண்டாம்.
இதைத்தான் மாற்றா செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்னு கீழே ஒரு பாசுரத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயர்களுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும். யாரெல்லாம் எம்பெருமானை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அவர்களை அடக்கி வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் உண்டுன்னு பார்த்தோமே. இந்த ஊர்ல இருக்கிற ஆயர்கள் கோபர்களுக்கே இந்த சக்தி உண்டுன்னா இவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற நந்தகோபனுக்கு இந்த சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக நிச்சயம் இவருக்கும் உண்டு. ஆக அப்படி ஓடாத தோல்வழியனாக இந்த நந்தகோபாலனும் இருக்கிறார் என்று கொள்ளலாம். ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். இப்ப யானையை அடக்கினவர் நந்தகோபாலன். அதே மாதிரி யுத்தத்திலையும் பிற்காலியாதவர் நந்தகோபாலன்னா போன பாசுரத்துல பார்த்த மாதிரி பிள்ளையினுடைய சாமர்த்தியத்தை வைத்துக்கொண்டு தகப்பனார் இடத்துல இந்த பெருமையை ஏத்தி சொல்லுவதாக சொல்லலாம். குவலையா பீட்டம்ங்கிற யானைய கண்ணன் அடக்கினாரா? அது எவ்வளவு மதத்தை உந்தி கொண்டு இருந்தது. சற்றும் பயப்படாமல் அதை போய் அடக்கி இருக்கிறார். அதே போல மல்லர்கள் எல்லாம் முடித்திருக்கிறார். யுத்தம்னு வந்து விடுத்தால் கண்ணன் பிற்காலுவதே கிடையாது. எத்தனை பேர் எந்த யுத்தம் வந்தாலும் தயார் என்று போய் அத்தனை பேரையும் முடிக்கிறாரா? இப்ப கண்ணன் இடத்துல இந்த சாமர்த்தியம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவருடைய தகப்பனார் இடத்துல இந்த சாமர்த்தியம் இருக்கணுமா இல்லையா? அவரிடத்துல இருந்தா இவருக்கே வந்திருக்க வேண்டும். ஆகவே மாமனாருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டுன்னு இப்ப ஆண்டாள் அவர் பேர்லயே இந்த பெருமையை வைத்து தெரிவிக்கிறார். அப்ப உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன். ஏன் தோல் வலிமையை கொண்டாடுறார்? என்ன பெரியாழ்வாருடைய பிறப்பா, பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை சம்பந்தமா எப்பொழுதும் மங்களாசாசன பாரிப்பு. எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும்னா இவருடைய தோல் வலிமையை பார்த்துத்தான் எந்த அரக்கர்களும் அசுரர்களும் பயப்படுகிறார்களாம் இவனிடத்துல நெருங்குவதற்கே. கம்சனே அதனால தான் இங்க வருவதற்கு பயந்து கொண்டிருந்தானோ. இல்லைன்னா அவன் நேர வந்து சண்டை போடலாமே. அதை விட்டுட்டு யார் யாரோ அசுரர்கள் எல்லாம் நீ மறைந்திருந்து போய் அவன் நேர வெளிப்படாமல் அங்காங்கு மறைந்து போய் கண்ணனை முடிப்பாயின்னு அசுரர்கள் எல்லாம் ஏன் அனுப்புறாருன்னா இவர் இப்பேற்பட்ட சக்தி ஆற்றல் கொண்டிருப்பவரா இந்த நந்தகோபன். அதை பார்த்து அவர்களே பயப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காவலோடு எம்பெருமான் இருக்கிறான்னா பிராட்டிக்கு கோதை நாச்சியாருக்கு அத்தனை சந்தோஷமா. ஏன்னா சீதா பிராட்டியை சொல்லும் பொழுது ராமனுடைய தோல் வலிமையினாலே அவன் மிகவும் மகிழ்ந்திருந்தாளாம் சீதா பிராட்டி. நாகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ரிதா. ராமனுடைய தோள்களை பற்றி இருக்கும் பிராட்டி துஷ்ட மிருகங்களை கண்டு அஞ்சவில்லை. காட்டுக்கு வருவேன்னு அடம் பிடித்தாளா சீதை. அப்ப ராமன் சொன்னான், யோ காட்டுல புலி சிங்கம் எல்லாம் நடமாடும், அதெல்லாம் பார்த்தா நீ பயந்து விடுவாய் என்று சொன்னாலும். அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். எனக்கு சின்ன வயசுல 5 வயசுல ஜாதகம் போடுறச்சியே உனக்கு வனவாசம் உண்டுன்னு ஜோசியர் எனக்கு சொல்லிட்டார். உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் எனக்கு வனவாசம் உண்டுன்னு நான் அன்னைக்கே முடிச்சு போட்டு கட்டி வச்சுட்டேன். மான்தோல் மரவுரி எல்லாம் அப்பவே தயார் பண்ணிட்டேன். ஆமா உனக்கு தான் இது புதுசு, வா நம்ம 2 பேரும் போலாம், நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்னாலாம் சீதா பிராட்டி. இப்படி சொன்றவள் சற்று அந்த அரண்மனை வாசலை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கா. இனிமே வண்டி கிடையாது எதுலையும் கிடையாது, நடந்து போகணுமா? அப்படி நடந்து போகிற சமயத்துல பார்த்தால் கொஞ்ச தூரம் வெளில போன உடனே ஊரே அமைதியா இருந்தது, எதுவும் இல்லையா. ராமா காடு வந்துடுத்தான்னு கேட்டாலும். இன்னும் நகரத்தினுடைய வெளிப்புறமே நம்ம போகலையே சீத்தை, அதுக்குள்ளேயே காடு வந்துட்டான்னு கேட்கறிய. இதற்குத்தான் சொன்னேன் காட்டுல எல்லாம் ரொம்ப துஷ்ட மிருகங்கள் சுத்தம், உனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆகவே ஆகாது, நீ ரொம்ப பயப்படுவாய். இல்லல்ல நான் வருவேன் அப்படின்னு அடம்பிடித்து கூட சென்றாள். அப்படி போனவள் ராமனுடைய அந்த தோளை கட்டி கொண்டு நாகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா. ராமனுடைய அந்த தோளை அப்படி இறுக்கமா அணைத்து கொண்டாளாம். தூரக்க ராமன் காட்டுகிறான், அதோ பாரு புலி, அங்க பாரு சிங்கம், அங்க பாரு யானை, அங்க பாரு மலைப்பாம்புன்னு எல்லாத்தையும் காமிச்சா சுழி கூட பயம் இல்லாமல் அந்த தோளை அணைத்து கொண்டு, சிங்கம் இப்படி எல்லாம் இருக்குமா, நான் பார்த்ததே இல்லையே, மலைப்பாம்பு இப்படி இருக்குமா, யானை இப்படி ஓடுமா, மயில் இப்படி இருக்குமான்னு அனைத்தையும் மலர்ந்த கண்களோடு ரொம்ப சந்தோஷமா பார்த்து கொண்டிருந்தாளாம். துளியும் பயம் இல்லாமல் பார்த்தாள். பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனஹா என்ற அந்த ராமனுடைய அந்த தோல் மிடுக்கு அதை அண்டையாக கொண்டு அதுதான் நமக்கு ரட்சகம் என்றுதான் அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். அதை போலதான் இங்க கண்ணன் இப்ப யாருடைய தோல் வலிமையினால ரொம்ப தைரியமா பாதுகாப்பா இருக்காருன்னா நந்தகோபருடைய தோல் வலிமை. தன்னுடைய தகப்பனாருடைய அந்த ஆற்றலை பார்த்து இவர் இருக்கார், நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இவர் காப்பாத்திடுவார். யார் அவரா? இவர் தான் எல்லா அசுரர்களையும் முடிக்கிறார். இருந்தாலும் கோதை நாச்சியார் இந்த அடியார்களுக்கு என்னன்னா நம்முடைய பெருமாளை ரட்சிப்பதற்கு கூட இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் நல்ல சக்தி சாமர்த்தியத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கும். பின்னை தன் காதலன் தன் பெருந்தோள் நலம் பேணினாள் என்று. அதே மாதிரி பிராட்டிக்கு எதுல மிகவும் விருப்பம்னா தோல் வலிமையில மிகவும் விருப்பம். பெருமானுடைய அந்த தோளை பார்த்தால் ஏறு திருவுடையான் இன்று வந்து எனக்கு அவை கொள்ளுங்களோ. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியாரே பிரார்த்திக்கிறாளே, சுந்தர தோளுடையான் சுழலையில் நின் உய்துங்களோ என்ன. அந்த எம்பெருமானுடைய தோழழகுல மிகவும் ஈடுபட்டாள் அல்லவா பிராட்டி, அதனால இதையே சொல்லுவோம் என்று சொல்லி அந்த ஓடாத தோல் வலியன் என்று அந்த தோல் வலிமையை தெரிவிக்கிறாள்.
ஓடாத தோல்வழியன். கண்ணன் தோளில் அணிந்த சந்தனமும் அழியாமல் மாலையும் வாடாமல் மல்லரை தகர்த்தெறிந்து இவர் வயிற்றில் பிறப்பாலே அன்றோ. அப்படி அவர் ஏதானும் செய்திருக்கிறாரான்னா, இந்த மல்லர்கள் முஷ்டிகரோடு கண்ணன் சண்டை போடுற சமயத்துல அந்த சந்தனம் நிறைய அலங்காரம் பண்ணி கொண்டுதான் நகரத்துக்குள்ள போனார்னு பார்த்தோம். வஸ்திர அலங்காரம், புஷ்ப அலங்காரம், சந்தன அலங்காரம். இந்த அலங்காரத்துல துளி கூட வாட்டம் இல்லாமல் முஷ்டிக சாணூர மல்லர்களை முடித்து விட்டாராம் கண்ணன். அவர் ஒண்ணுமே செய்யல. ரெண்டு பேர் அப்படி ஓங்கி வரும்பொழுது இவர் நடுவுல இருந்தவர் சற்று நகர்ந்தார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி கொண்டு அவர்களே போனார்கள்னு பார்க்கிறோமே. அப்படி நடந்ததுன்னா இவருக்கு எந்த வாட்டமும் இல்லை, அலங்காரத்துல எதுவும் குறையிலையா? எதை போலன்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். வைகுண்ட ஏகாசி முதலான பருவ தினங்கள்ல வேடிக்கையா தெரிவிப்பது உண்டு. நல்ல 12 திருமண் காப்பையும் அணிந்து கொண்டு ஒருத்தர் உள்ளே போனார்னா திரும்பி வரும்பொழுது கை காலோடு நல்லபடியா திரும்பி வந்தார்னு சொன்னால் அந்த கூட்டத்துல எந்த ஆபத்தும் இல்லாமல் வந்தாருன்னா அவர் நல்ல சக்திசாலின்னு சொல்லலாம். அதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, சுழி கூட அந்த 12 திருமண் காப்புல எதுவுமே கலையலையா. உள்ள போனவர் அப்படியே காலங்காலத்தால் எப்படி அந்த தீர்த்தமாடி அனுஷ்டானத்தோடு போனாரோ அதே மாதிரி ராத்திரி வருகிறார்னு சொன்னால் அவருக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கணும். அத்தனை கூட்டத்துல கூட அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த களைப்பும் இல்லாமல் ஏதும் மாறாமல் வந்தார்னு. அத மாதிரிதான் கண்ணன் எல்லா அலங்காரத்தையும் பண்ணி கொண்டு யுத்த காலத்துல போய் யுத்தமும் செய்து விட்டு மீண்டும் வரும் பொழுது தொழியும் அவரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. இது கண்ணனுக்கே அமைந்திருந்ததுன்னா நிச்சயம் அவருடைய தகப்பனாருடைய நலத்தால்தான் ஏற்பட்டிருக்கும். நந்தகோபாலனுக்கும் இது உண்டு என்று அதனாலேயே நந்தகோபாலனை கொண்டாடினார்கள். நந்தகோபாலன் மருமகளே இவ்வளவு நேரம் கொண்டாடினது நந்தகோபன். இப்ப இந்த பெருமையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபாலனுக்கு மருமகளே என்ன இப்ப இவளை அழைக்கிறார்கள். இவள் அதுலத்தான் மிகவும் ஈடுபட்டிருப்பாளாம். கும்பர் மகளேன்னு அழைத்தாள் கூட முகத்தை திரும்பி பார்க்க மாட்டா. அது இவர்களுக்கு தெரியும். அதனால நந்தகோபாலன் மருமகளேன்னு அழைத்தாளாம். சரி சரி, திருமலைக்கு போய் முடி திரித்து கொண்டிருப்பவர்கள் யாராவது இருக்கோ வாங்கோ அப்படின்னா மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறவாங்கன்னா திருமலையில எல்லாருமே தலை முடி திருத்தி கொண்டு மொட்டை அடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இது பொதுவான அடையாளம். ஆய்ப்பாடிக்கு வந்து நந்தகோபாலனுடைய மருமகளேன்னு சொன்னா 5 லட்சம் குடியில இருக்கிறவா எல்லாரும் அதைத்தான் ஆசைப்பட்டு இருக்கா. எங்களுக்கு கண்ணன் தான் பர்த்தா, நாங்கள் எல்லோரும் அந்த நந்தகோபாலனுடைய மருமகள்னு இதுலத்தான் எல்லாரும் ஈடுபட்டிருக்கா. அதைத்தான் அவர்களுக்கு அடையாளமாகவே கொண்டிருக்கிறாள். அதனால உள்ளிருக்கிறவள் பதிலே சொல்லலையாம். நந்தகோபாலன் மருமகள்னு சொன்னா ஊர் முழுக்க நந்தகோபாலன் மருமகள் தான். வேற யாரையோ கூப்பிடுறாளோ என்னமோ, நாம பதில் சொல்ல வேண்டான்னு அவள் வாயே திறக்காமல் இருந்தாளாம். பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய மார்பை அடைந்த பிறகு தான் பிறந்த விடமான தாமரையும் நெஞ்சால் நினையாள். பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு தாமரையிலிருந்து உதித்தவள், திருப்பார்கடல்ல தோன்றினவள். ஆனா எம்பெருமானுடைய திருமார்பை அடைந்த பிற்பாடு தன்னுடைய பிறப்பிடம் என்ன அதை பத்தியே நினைக்கவே மாட்டாளாம். அதே மாதிரிதான் இந்த கும்பர் மகளான நப்பின்னையும் எப்ப நந்தகோபார் திருமாளிகைக்கு வந்து விட்டாளோ இனி தான் பிறந்த இடமோ தன்னுடைய தகப்பனாரோ யாரையும் அவர் நினைக்க மாட்டாள். அதனால தான் நந்தகோபாலன் மருமகளே என்று இவளுடைய அந்த சம்பந்தம் அடையாளத்தை இட்டே அழைக்கிறார்கள். அப்படி அழைத்தும் அவள் திரும்பாமல் இருந்தாள். இது நம்மையே குறிக்கிறது என்று கொள்ள முடியாது என்று இவள் பேசாமே கிடக்க நப்பின்னாயின் அடுத்து பெயரை சொல்லுகிறார்களாம். நந்தகோபாலன் மருமகளே என்று நிறுத்தினார்கள். மருமகள்னா ஊர் முழுக்க நந்தகோபாலனுக்கு மருமகள் தான். யாராலும் ஒருத்தர் திரும்பி கட்டும்னு இவள் கம்மனு பேசாமல் இருக்க, இல்ல நான் உங்களைத்தான் அழைக்கிறேன் நப்பின்னாய் என்று பெயரை குறிப்பிட்டு அழைக்கிறார்கள். தங்களுடைய ஆர்த்தியை இவள் அறிகைக்கும் அறிந்து தங்கள் துன்பத்தை போக்கடிக்கைக்கும் இவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அம்மான்னு அழைப்பார்கள் அல்லவா. தன்னுடைய அந்த இரக்க நிலை தயனீய நிலையை காண்பித்து அம்மான்னு அழைக்கிற மாதிரி நப்பின்னாய் உன்னை விட்டா எங்களுக்கு வேறு கதி உண்டா, நீ என்னோ எங்களை ரட்சிக்க வேண்டும். எப்படி அர்ஜுனன் ஹே கிருஷ்ண ஹே யாதவ என்று அந்த எம்பெருமானுடைய பெயரை சொல்லி அழைப்பணும். உண்மையில் அவர் சுவாமி பரமாத்மா பிரம்மம் சுவாமின்னு அழைக்கணும். ஆனா என்னமோ ரொம்ப நெருங்கின உறவு தான், அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான். இருந்தாலும் விஸ்வரூபத்தையே பார்த்திருப்பவன் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். ஆனா அந்த மரியாதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ரொம்ப தனக்கு வேண்டினவனை போல அப்படி பெயரை சொல்லி அதிகாரமா கூப்பிடுறானே ஹே கிருஷ்ண ஹே யாதவ எதுகுலத்துல பிறந்தவனேன்னு அப்படி அன்போடு கூப்பிடுமா போலே இவர்களும் ஒத்த பெண்கள் தானே. இப்ப இத்தனை கோபிமார்களும் அந்த நப்பின்னைக்கு எம்பெருமானிடத்துல எத்தனை உரிமை உண்டோ என்ன அனுபவம் உண்டோ அதே அனுபவத்தை பெறக்கூடிய அந்த அனுபவத்தை பெறக்கூடிய உரிமை இருப்பவர்கள் தானே இவர்களும். அதனால நப்பின்னாய் என்று அந்த பிராட்டி அழைக்கிறார்கள். நப்பின்னாய் என்று அழைத்து அப்பொழுது அவள் கதவே திறக்கலையாம். இவர்கள் சிறிது தூரம் கத்திவிட்டு பிறகு நாம் இல்லை என்று நினைத்து கொண்டு போய்விடட்டும், நாம் இந்த இடத்துல இல்லைன்னு நினைத்து கொண்டு எங்கேயோ போய்விடுவார்கள் என்று அவள் வாயை திறக்காமல் இருந்தாளாம். நீ வாயை திறக்கலன்னா கூட மூக்கு வாசனை தொலைக்கிறதே, கந்தம் கமழும் குழலி என்கிறார்கள். நீ உள்ளே இல்லைன்னு வாயை திறக்கலனா கூட நீ இல்லை என்பது நிரூபித்ததாக ஆகவே ஆகாது. நீ தலையில புஷ்பங்களை சூட்டி கொண்டிருக்கிறாயே அது ஓஹோன்னு நல்ல கந்தம் கமழருது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், நீ வாய் திறவாயாகிலும் உன் குழலின் வாசனை உன்னை காட்டி கொடுத்து விட்டது. ஆபரணஸ்ய ஆபரணம்,
என்றா போலே சர்வகந்தகான்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. உலகத்துல எதெல்லாம் நல்ல நறுமணம் மிக்க பொருள்களோ அந்த நறுமணம் மிக்க பொருள்களுக்கெல்லாம் நறுமணம், அந்த நறுமணத்தை கொடுக்கக்கூடியவனே எம்பெருமான் தான். அதனால சர்வகந்தகான்னு உபனிஷத்து அவனை கொண்டாடித்து. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே அந்த கந்தத்தன்மை, அந்த வாசனை தன்மை யார் கொடுப்பவள்னா இந்த பிராட்டி தான். இவள் தான் திருமார்பில இருந்து இருந்து அந்த எம்பெருமானுக்கு அந்த தன்மையே ஏற்பட்டது. சர்வகந்தகா எனப்படும் அவனுக்கும் வாசம் செய் பூங்குழலால் அன்றோ நீ கந்தம் கமழும் குழலி, கந்தங்கள் பரிமளிப்பது உன் கேசங்களில் வந்த பின்பன்றோ. இவளுடைய கேசத்துக்கு வந்த பிற்பாடுதான் புஷ்பங்களுடைய மரமே வெளியில வருமா. இவளுடைய கேசத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த புஷ்பத்துக்கு கூட மனம் இருக்காது. அந்த அளவிற்கு இவளுடைய குழலுக்கு அவ்வளவு மனம் உண்டு. நாங்கள்லாம் மலரிட்டு நான் முடியோம்னு விரதத்துல இருக்கோம், நோன்பு நோற்று கொண்டு புஷ்பம் சூட்டிக்க மாட்டோம்னு இருக்கோம். எங்களுக்கு தலைவியான நீயும் கந்தம் கமழும் குழலியா இருக்கிய, இது எங்கேயானு பொருத்தமா இருக்கா? தொண்டர்கள்லாம் வாடின்னு இருக்கா, புஷ்பம் இல்லை ஏதும் இல்லை, பனியிலையும் அதுலயும் எதுலயும் கஷ்டப்பட்டு இருக்கா. நீ நல்லா சௌக்கியமா உள்ள பஞ்சு மெத்தையில படுத்து கொண்டு கந்தம் கமழும் குழலியா இருப்பது நன்னா இருக்கே, உன்னுடைய நாயகித்தன்மை இது கூடாதே. கடை திறவாய், நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் போருமா? வாசனை அப்படி ஓஹோன்னு வெள்ளமிடுகிறதுன்னா கதவை திறந்து எங்களுக்கும் அந்த வாசனையை கொடுத்து நாங்களும் உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாய். நாங்களும் எங்களுக்கு பூவாகிய கண்ணன் திருவடிகளை அணியும்படி வாசலை திறவாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். உள்ளே வெள்ளமிடும் அந்த திருக்குழல் கந்த பிரவாகத்தை அணை போடாதே, நாங்களும் அதிலே குடைந்தாடும்படி வெட்டி விடுவாய். கடை திறவாய். இது தனி அனுபவிக்கும் விஷயம் அல்லவே. நீ அனுபவிக்கும் போது உதவும் மாலை சந்தனம் முதலான உபகரணங்களைப் போலே நாங்களும் கூடியிருக்க வேண்டாவா? பிராட்டி இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாள், எம்பெருமானோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள்னா அப்ப கூட நிறைய பதார்த்தங்கள் பொருள்லாம் இருக்குமா? குத்து விளக்கெரியும், பழங்கள் இருக்கும், புஷ்ப சரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும், அல்ல மெத்து மெத்துங்கிற தலையணை பஞ்சனை இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம எங்களை கொண்டு கைங்கரியத்தை பெறுவதற்காகத்தானே இத்தனை பேர் இருக்கோம். நீங்க 2 பேர் மாத்திரம் சயனித்துக் கொண்டிருப்பதற்கா இதெல்லாம்? இந்த அடியார்கள் அத்தனை பேரையும் உள்ளே அனுமதித்து எங்களையெல்லாம் இதை போல ஒவ்வொரு பொருளாக கொண்டு தொண்டுகளை ஏற்றுக்கொண்டனோ நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்காமல் தனியாக இருப்பது எங்கேயானு தகுமா? அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொளோ என்று அங்கும் பலர் கூடி அனுபவித்தால் அல்லது தரிக்க ஒண்ணாத விஷயமாயிற்றே. வைகுந்தத்திலேயே பெருமானும் பிராட்டியும் தனித்து அனுபவிக்கிறார்கள்னா இல்லையே, அடியார்கள் அத்தனை பேரும் குழாம் குழாமா இருந்து தொண்டு செய்கிறார்கள். அதை போலதானே இந்த திருமாளிகையிலும் இருக்க வேண்டும். அப்ப எங்களை உள்ளே வந்து அனுமதித்து எங்களிடத்திலையும் தொண்டு பெற வேண்டும் அல்லவா என்று சொல்ல, நடுநிசையில் வந்து எழுப்பினால் நாங்கள் கதவு எப்படி திறக்க முடியும்? ஆரம்பிச்சுட்டா. இத்தனை நாள் 10 பாசுரத்துல விடிந்ததுக்கு அடையாளம் உண்டான்னு 5 பாசுரத்துல கேட்டாள். இப்ப அதே போல இவள் கேட்க ஆரம்பித்து விட்டாள். நம்ம நடுராத்திரியில வந்து கதவை திறக்கிறீர்களே, இப்ப எப்படி கதவை திறக்க முடியும்? விடிந்த பிற்பாடுன்னோ நீங்கள் வர வேண்டும், விடிந்தாலன்றோ கதவு திறக்க முடியும்னு சொல்ல, போச்சு கோழி அழைத்ததே. அதைத்தான் மேல தெரிவிக்கிறார்கள். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி அழைத்தனகான்னு முதல்ல சொன்னாள். ஒரு கோழி கூவினதுனால விடிந்ததாகி விடுமா? எங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்திலையும் கோழி கூவ ஆரம்பித்து விட்டதே. கூட்டமாக கோழி அழைத்தன என்று சொல்ல, ஒன்றினுடைய குரலை கேட்டு சில கோழிகள் கூவி இருக்கும். அதுவா ஒரு கோழி குக்கோன்னு கத்தினா அதை கேட்டுட்டு இன்னும் 4-5 கோழி கத்தி இருக்கும். அதனால பல கோழிகள். ஆனா உண்மையில விடியவில்லை என்று சொல்ல, எங்கும் கோழி அழைத்தனகான், எங்கும் உள்ள சாம கோழிகள் கூவியிருக்கும். சிறிது நேரத்தில் உறங்கி போகும்னு அதற்கும் பதில் சொன்னாலும். எல்லா இடத்துலையும் கூவினா கூட இதெல்லாம் சாம கோழின்னு ஒண்ணு உண்டு. ஒரு சாமம் ஆச்சுன்னா மறுபடியும் அது கூவ ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சாமத்துக்கு சாமம் அது விழித்து கொண்டு கூவும். இதெல்லாம் சாம கோழி. இன்னும் ராத்திரி சாமம் முடியவே இல்லை, இப்பொழுது வராதீர்கள்னு சொல்ல, கோழி கூவென்னமால் தோழி நான் செய்கேன். கோழி அழைத்தனன்னு உடனே பதறணுமா. இந்த கண்ணன் இருக்கானே, ராத்திரி பொழுதுல ஒவ்வொரு கோபிமாரிடத்துலயும் அனுபவம் கொடுப்பதற்காக செல்லுவன். ஆனா ராத்திரி பொழுதுல முழுக்க ஒரு கோபியின் இடத்துல இருக்க முடியுமா? மத்த பேருடைய திருமாளிகைக்கும் போகணுமே. அதனால ஒரு சாம கோழியை இடுப்புல கட்டி கொண்டு உத்திரியத்தால மறைத்து கொண்டு ஒரு கோபிகையினுடைய வாசல்ல போய் அந்த கோழியை திருகுவனம். அது குக்குன்னு சத்தம் போடும். உடனே உள்ள இருக்கிற கோபிகைக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, கோழி கூப்பிடுத்து கண்ணன் வந்துட்டான்னு கதவை திறந்து கண்ணனை உள்ள அழைப்பார், படுத்துக்கொள்ள சொல்லுவார், என்னென்ன உபச்சாரமோ எல்லாத்தையும் செய்வார். உடனே அவன் கண்ணன் மறுபடியும் கோழியை திருகுவானான். அது கொக்கோன்னு சத்தம் போடுமா. ஐயோ, அதுக்குள்ள ஒரு சாமம் ஆயிடுத்தா, இப்பதான் உள்ள நுழைஞ்சான், அதுக்குள்ள கோழி கூவிடுத்தே என்று ரொம்ப வருத்தப்படுவலாம் இந்த கோபிகை. ஆனா பக்கத்து திருமாளிகள் இருக்கிற கோபிகை, கோழி கூவிடுத்து அப்ப நம்ம இடத்துக்கு கண்ணன் வரப்போகிறான்னு அவள் சந்தோஷப்படுவான். அப்ப இந்த கோழி கூவுறதை வைத்து கொண்டு ஒரு கோபிகைக்கு சந்தோஷம், ஒரு கோபிகைக்கு வருத்தமா? இத மாதிரி எல்லாம் இப்ப வருத்தம் சந்தோஷம்னு நம்ம இருக்காமல் எப்பொழுதும் அந்த கண்ணனோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பெருமை உனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. நந்தகோபாலனுடைய மருமகளான நப்பின்னைக்கு இந்த மாதிரி கோழி கூவணுமா, கோழி கூவாம இருக்கணுமா, இந்த எந்த விசாரமும் இல்லையே. கண்ணனோடு எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள்.
அதனால தான் உனக்கு இதனுடைய பெருமை தெரியல போல இருக்கு. எங்களுக்கெல்லாம் கோழி கூவிடுத்துன்னு சொன்னா பதட்டம் அதிகரிச்சிடும். ஐயோ கண்ணன் வரப்போறான், மறுபடியும் கண்ணன் போயிட போறானேன்னு துடித்து கொண்டிருப்போம். உனக்கு எதை சொன்னாலும் துடிப்பே இல்லைன்னா உன் நித்திய அனுபவத்துல இருந்து கொண்டிருக்கிறாய் போலும் என்று சொல்லி வேறு அடையாளம் உண்டாக சொல்லுங்கள் என்று அவள் மறுபடியும் சொன்னாளாம். இது அடையாளமாகலாம் கொள்ள முடியாது, வேறு அடையாளம் இருந்தால் சொல் என்ன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். ரொம்ப மெத்துன்னு இருக்கக்கூடிய மாதவி பந்தல், மாதவி புஷ்பத்தினாலே மேல பந்தல் போடப்பட்டிருக்கிறது. மாதவிங்கிறது குறுக்கத்தி புஷ்பம், மனோரஞ்சிதம் புஷ்பம். அதை போலவே இன்னொரு புஷ்பம் குறுக்கத்தி புஷ்பம்னு பெயர். அந்த புஷ்ப கொடி நன்னா படர்ந்து அதுல நிறைய புஷ்பங்கள் பூத்து மெத்து மெத்துன்னு இருக்கான். அந்த பந்தலுக்கு மேல குயில்கள் எல்லாம் இப்ப படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றன. அந்த குயில்களே விடிந்து விட்டதுன்னு கூவ ஆரம்பித்து விட்டது. மெத்துன்னு இருக்கக்கூடிய படுக்கையில படுத்து கொண்டிருக்கிற குயில்களும் தானாக அந்த உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டு விடிந்து விட்டதேன்னு கூவுகிறதுன்னு சொன்னால் அப்ப நிச்சயமா விடிந்ததுன்னு தான் அர்த்தம். நல்ல படுக்கையில படுத்து கொண்டிருப்பவர்களே எழுந்திருந்து விடிந்து விட்டதுன்னு சொல்லுகிறார்களே என்று அத்தை அடையாளமாக தெரிவிக்கிறாள். அதுலயும் இதே மாதிரி வைத்துக்கணும். குயில் கூவினகான் சொன்ன உடனே ஒரு குயில் கூவித்துன்னா அடையாளமாகிடுமா? கிடையாது. குயில் இனங்கள் கூவினகான், பல பல குயில்கள் சேர்ந்து கூவித்து. அதுவா பல குயில்கள் சேர்ந்தாலும் ஒரு குயில் கூவின உடனே மற்ற குயில் அதை கேட்டு கூவி இருக்கும்னு அவள் பதில் சொல்ல, அப்படியல்ல, பல கால் குயிலினங்கள் கூவினகான். இதுதோ ஒரு தடவை கூவி அடங்கவில்லை, மீண்டும் 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 சத்தம் இட்டுக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்ல, பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்ன இராப்போதிலும் உறக்கம் இல்லாமையாலே கூவி இருக்கக்கூடும். ஆகவே இதுவும் அடையாளம் அன்று. அது ஒண்ணும் இல்ல, ராத்திரி பொழுதுல சற்று தூக்கம் இல்லாமல் இருந்தால் விழித்து கொண்டு தானே கத்தி கொண்டிருக்கும். அந்த மாதிரி அது கத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல, அம்மா அது எங்கேயோ இருக்கிற குயில்கள் அல்ல, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குறுக்கத்தி பந்தலின் மேலே படுத்திருக்கும் போது குயில்களுக்கு உறக்கம் இல்லாமல் இருக்க முடியுமோ? அவ்வளவு அழகான படுக்கையில படுத்து கொண்டிருந்தால் 10 நாள் தூக்கம் இல்லைன்னு சொல்றவாளுக்கு கூட அப்படியே கண்ணு சொக்கி போயிடும். அந்த மாதிரி படுக்கையில் இருந்து கொண்டு இன்னும் விழிப்போடு அது கூவுகிறதுன்னு சொன்னால் இது விடிந்ததுக்கு அடையாளம் தானே என்று சொல்ல, இல்ல குறுக்கத்தி பந்தலின் மேலே படுத்திருக்கும் போது குயில்களுக்கு உறக்கம் இல்லாமல் இருக்க முடியுமோன்னு சொன்னாலும் என்ன அதுக்கும் பதில் தெரிவிக்கிறாளாம். இல்ல இல்ல, படுக்கை வாய்ப்பால இரவு முழுவதும் வேறொன்றை நினையாமல் உறங்குகிறபடி உன் பேச்சும் நோக்குமே தாரகமாக வளரும். இவை உன்னை காணாமே வாய் வருகின்றன. இப்ப அதெல்லாம் ஏன் கூவுகிறதுன்னா, இன்னும் நப்பின்னை பிராட்டிய பார்க்கலையாம். பந்தலுக்கு மேல அது இருக்கு. இவள் எழுந்திருந்து வெளியில வந்தாதானே இவளை பார்த்து அதுகள்லாம் சந்தோஷப்படும். அப்படி உன்னை பார்க்க முடியலையேங்கிறதுக்காக அந்த குயில்கள் எல்லாம், நீ வளர்க்கிற அந்த குயில்களே உன்னை நோக்கி இப்படி அழைத்து கொண்டிருக்கின்றனவே, இது அடையாளம் இல்லையா என்று சொல்ல, மேலே ஒரு திரள் கூவுகிறது, கீழே ஒரு திரள் கூப்பிடுகிறது. மேலே பல பல குயில்கள் சேர்ந்து கத்துகிறதாம், கீழே கோபிமார்கள் இத்தனை பேரும் சேர்ந்து கத்தி கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு நடுவே நீ உறங்கி கிடப்பது எப்படி? இந்த பக்கம் ஓவோன்னு சத்தம், மேல குயில்களுடைய சத்தம், இப்படி 2 சத்தத்துக்கு நடுவில் நீ எப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய்னே தெரியவில்லையே, எழுந்திருக்க வேண்டாமா என்று சொல்ல, அவளும் இது விடிவுக்கு அடையாளம் அன்று என்று கூறி பேசாதே கிடந்தாள். மீண்டும் வாய திறக்காமல் உள்ளே கிடந்தாளாம். வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இவளுடைய பெருமை அவளுக்கு வாய் திறக்க முடியாமல் செய்கிறது. நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு கிடப்பது உன்னுடைய பெருமையால் அன்றோ? அப்படி என்ன பெருமைனா, பந்தார் விரலியம், கைகள்ல விரல்கள்ல பந்தை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். புஷ்ப பந்து, இவளுக்கும் கண்ணனுக்கும் இப்ப போட்டி, பந்தாட்டம் நடைபெற்று அதுல இவள் ஜெயித்திருக்கிறாளாம். ஜெயித்ததுனால அந்த பந்தை தான் வைத்து கொண்டு விரல்கள்ல அப்படியே அசைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். அதுதான் பந்தார் விரலி. பந்தை ஒரு கையாலும் கண்ணனை ஒரு கையாலையும் அணைத்து கொண்டு, இந்த பந்தை நான் ஜெயிச்சுட்டேன் பாத்தியான்னு கண்ணனை பார்த்து இப்படி விளையாடி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். பந்தை ஒரு கையாலும் கண்ணனை ஒரு கையாலும் அணைத்து கொண்டு கிடக்கும் செருக்காலை அன்றோ நீ வாய் திறமாமல் இருக்கிறாய். இதனால என்ன உணர்த்துகிறாள்? இந்த பக்கம் பந்து என்பது இந்த லீலா விபூதி, இந்த உலகத்தை அம்பரமான ஒரு பந்தை போல படைத்து விளையாடுகிறானா, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் என்று இந்த விளையாட்டுக்கு தான் வைத்து படைக்கிறார். அப்படிப்பட்ட பந்த பிராட்டி ஒரு கையில வைத்துக் கொண்டிருக்கிறாளாம். இந்த விபூதிக்கே விபூதிமானா இருக்கக்கூடிய சொத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை மற்றொரு கையாலே அணைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப இருவரையும் சேர்த்து வைப்பவள் இவள் தானே, அதைத்தான் காட்டுகிறாள். இந்த பக்கம் பந்து, இந்த பக்கம் கண்ணன். பந்து ஆக இருக்கக்கூடிய நம்மை ஜீவாத்மா எல்லாரையும் பெருமானிடத்துல சேர்த்து வைப்பவளே இந்த பிராட்டி தானே. இப்படி சேர்த்து வைப்பவள் நான் என்று பிராட்டி நினைத்து கொண்டு அதிலேயே சற்று ஒரு கர்வம் வந்து விட்டது போலும். அதனால தான் நீ பேசாமல் கிடக்கிறாயோ என்று கேட்கிறார்கள். ஒரு கையிலே லீலோபகரணம், ஒரு கையிலே அந்த எம்பெருமான் விபூதிமானையே ஒரு கையில வைத்துக் கொண்டு அஸ்ய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னின்னு உபனிஷத் தெரிவித்தது. நமக்கெல்லாம் தலைவி பிராட்டி ஈசானா,
அதே சமயத்துல ஜெகத்தோஹோ விஷ்ணு பத்னி, ஜகத்துக்கு ஈசானையா தலைவியாக இருக்கிறாள். அப்ப ஜகத்தாகிற பந்துக்கு பிராட்டி தலைவி. அதே விஷ்ணுவுக்கு பத்னின்னா கண்ணன் அணைத்து கொண்டு கண்ணனுக்கு பத்னியாக இருக்கிறாள். ஆக உபனிஷத்து கூறின அதை அப்படியே இங்க நப்பின்னை பிராட்டி தான் அனுகரித்து காட்டுகிறாளாம். ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி, ஸ்ரயதே இதி ஸ்ரீஹி என்ற அந்த பிராட்டியினுடைய திருநாமம். ஸ்ரீ என்கிற அந்த சொல்லுக்கு இதெல்லாம் அர்த்தம். ஸ்ரீங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தத்தை இங்க காட்டுகிறார். ஸ்ரயதே இதி ஸ்ரீஹின்னா நாம எல்லோரும் ஆசிரயிப்பதினாலே அவளுக்கு ஸ்ரீன்னு பெயர். நம்மாலே பற்றப்படுபவள், அதனால ஸ்ரீன்னு பெயர். தான் எம்பெருமானை பற்றுகிறாள், அதனால ஸ்ரீன்னு பெயர். இப்ப இந்த ரெண்டு அர்த்தமும் இங்க கட்டியது பாருங்க. பந்த ஒரு கையில வைத்துக் கொண்டிருக்கிறாள்னா பந்தாகிற இந்த உலகம் ஜீவாத்மாக்களாலே பற்றப்படுபவள், அதனால ஸ்ரீ. தான் எம்பெருமானை பற்றி இருக்கிறாள், அதனாலும் ஸ்ரீ. இந்த ஸ்ரீங்கிற இந்த திருநாமத்தையே வெளிப்படுத்தி கொண்டு பந்தார விரலியாக நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாய், இதனாலதான் எங்கள் இடத்துல பேச்சு கொடுக்காமல் இருக்கிறாயோ என்று சொல்ல, அப்பதான் அவ கேட்க ஆரம்பிக்கிறாள். சரி, நீங்கள் வந்த காரியம் என்ன? பந்தார விரலின்னு சொன்ன உடனே சுருக்குன்னு தச்சுது. ஓ, நாம தான் சேர்த்து வைக்கிறவளா, என்ன காரியம் சொல்லுங்கள் என்று கேட்க இவர்கள் தெரிவிக்கிறார்கள், உன் மைத்துனன் பேர் பாட. என்ன காரியமா? நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்லி கொண்டு வருகிறோம்? எம்பெருமானுடைய பேரை பாட வேண்டும், அவருடைய திருநாமங்களை பாட வேண்டும்னு சொன்னோமே, அதைத்தான் இங்கேயும் சொல்றோம். உன் மைத்துனன் பேர் பாட. இங்க மட்டும் சற்று வித்தியாசம். இதற்கு முன்னாடி பேர் பாடன்னா அதெல்லாம் பெருமானுடைய பெருமைகளை சொல்லி பாட. இங்க உன் மைத்துனன் பேர் பாடன்னா அவருடைய தோல்விகளை பாட. பிராட்டியினுடைய ஜெயத்தையும் பெருமானுடைய அபஜயம், அவன் எவ்வளவு தோற்றிருக்கிறான், பிராட்டிக்கு எப்படியெல்லாம் வெற்றி கிட்டியது, இவன் எப்படியெல்லாம் அவள் இடத்துல தோற்று போனான்ங்கிறது அந்த தோல்விய நிறைய பாடணுமா. அதைத்தான் தெரிவிக்கிறார். நீயும் அவனும் உறவு கொண்டாடி ஒருவருக்கொருவர் பிரணய கலக ரீதியில் வார்த்தை சொல்லும் போது உன் பட்சத்திலே நாங்கள் நின்று அவன் தோல்விக்கு வசைப்பாடவே நாங்கள் வந்தது. உன் மைத்துனன் பேர் பாடனா என்ன பேர்பா தெரியுமோ? இவன் இருக்கிறான எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கோபிகையின் இடத்துல 3 நாள் அடி வாங்கினா, 3 நாள் அவள் முகமே கொடுக்காமல் அப்படி அவள் படுத்தினான். அவனிடத்துல தோற்று போனவன். இந்த கோபிகையின் இடத்துல இப்படி தோற்றவன், இந்த கோபிகையின் இடத்துல இப்படி திட்டு வாங்கினவன்னு இத சொல்லி பாடணுமா. மைத்துனனுடைய பேர் பாடுவதுன்னா இந்த கோபிமார்களுக்கும் நப்பின்னைக்கும் எப்படியெல்லாம் வெற்றி ஏற்பட்டது, இவர்களிடத்துல எல்லாம் கண்ணன் எப்படியெல்லாம் தோற்று போனான் என்று இந்த தோல்விகளை நிறைய பாட வேண்டும். ஸ்ரீமன் நாராயண, செல்வநாரணன், திருநாரணன் என்று எத்தனையோ திருநாமங்கள் இருக்க, அந்த பெருமை கொண்டிருக்கிற திருநாமங்களை எல்லாம் பாடப்போகவில்லை. அவனுடைய பேர் பாடன்னு சொன்னால் பெருமைக்கு வாச்சகமா இருக்கிற நாமங்களை சொல்லவில்லை. இவ்விடத்துல பிராட்டிக்கு வசப்பட்டவனாய் அவர்களிடத்துல தோற்றிருக்கக்கூடி அந்த தோற்றதுனால பெற்றக்கூடிய சஹஸ்ரநாமம். இது தோல்விக்கு ஒரு சஹஸ்ரநாமம், விஜயத்துக்கு சஹஸ்ரநாமம், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகான்னு நிறைய சஹஸ்ரநாமம் இருக்கு. ஆனா இப்படி பிராட்டியினிட தோற்றத்துக்கு கூட நிறைய நாமங்கள் இருக்கான். அந்த நாமங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பாடுவதற்காக வந்தோம். அப்படி பாடினவர் உண்டான்னா இளைய பெருமாளே பாடியிருக்கிறாரே. கோதாவரியில ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு போட்டியாம், நீச்சல் போட்டி நடைபெற்றது. சீதா பிராட்டி முன்னாடி நீந்துவளா இல்ல ராமன் முன்னாடி நீந்துவனா? 2 பேரும் கோதாவரி கரையில இந்த தயாரா நின்றார்கள். யார நடுவரா கூப்பிடுவது? இருக்கிறதோ காட்டுல 3 பேர் தான் இருக்கா. அப்ப மீதி இருக்கக்கூடிய லக்ஷ்மணரை நடுவரா வச்சுட்டார். நீங்க நடுவரா இருக்க வேண்டியது, நாங்கள் 2 பேரும் நீந்த போகிறோம், யார் முதல்ல நீந்தி வருகிறோம்ங்கிறத நீதான் சொல்லணும் என்று 2 பேரும் இசைந்தனர். அவனும் இசைந்தான். 2 பேரும் நீச்சல ஆரம்பித்தா. கொஞ்ச நேரம் ராமர் வேகமா போனார். சீதையும் அப்படி, அவ சுந்தரி, சுகுமாரி, ஜனக குலத்து சுந்தரி, இயற்கையிலேயே பெண், அதனால தனக்கு இருக்கக்கூடிய அந்த அடக்கம், அந்த பணிவு, மேலும் அவ்வளவு சக்தி எல்லாம் இல்லையே. புருஷோத்தமனான ராமனோடு ஒப்பிடும் பொழுது ஸ்திரீக்கு அவ்வளவு சக்தி இருக்குமா? அவளும் நிதானமாக நீந்த தொடங்கினாள். சற்று நேரம் பாதி தூரம் போயிட்டார் ராமன். அப்பதான் திரும்பி பார்த்தாராம், சீதா பிராட்டி இப்பதான் தொடங்கி இருக்கிறா. நாம இப்ப வேகமா யார் இடத்துல போட்டி போட்டு இருக்கோம்? ராவணனா, கும்பகர்ணனா, யாரான அசுரனா வந்திருக்கான்? நம்முடைய பத்னி சீதா பிராட்டியோடனா போட்டி. பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன், உயர்ந்த ஒரு ரசிகன், நல்ல ராசிக்கத்தோடு இருப்பவன் யாரு, இனிமையை அனுபவிப்பவன் யாருன்னா தன்னுடைய தர்ம பத்தினி இடத்துல யாரு தோற்கிறானோ அவன் தான் உண்மையில ரசிக்கணும். இதை ராமன் தெரிந்து கொண்டு, சரி இப்ப சீதா பிராட்டி ஜெயிக்க வைக்கணும், நாம என்ன பண்ணலாம்? சட்டென்று ஜலத்துக்குள்ள அப்படியே மூழ்கிட்டான். தான் வழியிலேயே தெரியாதபடி எங்கேயோ ஜலத்துல அங்கேயே அமிழ்ந்திருந்தான். சீதா பிராட்டி தன்னுடைய இலக்கை நோக்கி வேகமா போனாள். போய் அந்த இலக்கை தொட்டுட்டு மீண்டும் தான் எங்கு தொடங்கினாலோ அங்கே வந்து சேர்ந்தாள். அது வரைக்கும் ராமன் எழுந்திருக்கவே இல்லை. அவன் எப்ப போய் மீண்டும் அந்த தான் வந்த இடத்தை தொட போறாளோ அந்த சமயத்துலதான் ராமன் எழுந்து கொண்டு ஒண்ணுமே முடியாத மாதிரி அப்படி இப்படி நகர்ந்து நீச்சலே அடிக்க தெரியாத மாதிரி அப்படி நிதானமா வந்து கொண்டிருந்தானா. அப்ப சீதா பிராட்டி லக்ஷ்மணரை கூப்பிட்டு, உன்னுடைய தமையன் ராமன் வசிஷ்டர் இடத்துல கல்வி பயின்றவர், ஓஹோன்னு அந்த பாடசாலையில முதல் வகுப்பு பெற்றவர், அப்படியெல்லாம் தேர்வு பெற்றவர்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
ஒரு நீச்சல் கூட அவருக்கு தெரியல பாரு. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வருவதற்கு நானே ஒரு பெண்ணு போயிட்டு இந்த இடத்துல திரும்பி வந்துட்டேன், உங்க ராமன் உங்க தமையன் இது கூட தெரியாமல் இருக்கிறாரே என்று லக்ஷ்மணனிடத்துல சொல்ல, ஆமாம் தேவி, அவருக்கு அது கூட தெரியாதுன்னு லக்ஷ்மணனும் சேர்ந்து பாடினாராம். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் படிச்சோம், ஆனா என்னமோ தெரியல நீச்சல் பயிற்சியும் போது இவர் வரல, அன்னைக்குன்னு பார்த்து இவர் வராம போய்விட்டார். அதனால அவருக்கு சரியா அந்த பாடம் மொத்தம் வசிஷ்டர் கத்துக் கொடுக்கல, அதனால தான் அவருக்கு தெரியல தேவி. உமக்கு தான் அது தெரிந்திருக்கிறது, நீர் தான் போய் நன்றாக வந்து விட்டீர், அவர் இதுல தோற்றுதான் போய்விட்டார். இதே மாதிரிதான் அவருக்கு பலது தெரியாதுன்னு இன்னும் 1க்கு 10 சொல்லி லக்ஷ்மணர் சீதா பிராட்டியோடு சேர்ந்து இப்படி ராமனுடைய தோல்வியை பாடினார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். அந்த சமயத்துல சீதா பிராட்டி அப்படி சிரித்து கொண்டிருந்தாளாம். லக்ஷ்மண ஜாதஹாசா என்று தெரிவிக்கிறார். சாதாரணமா பிராட்டி புன்முறுவல் தான் பூப்பா, அப்படி பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி ஓஹோன்னு சிரிப்பு, அரக்கிகள் தான் சிரிப்பாடை ஒழிந்து நாச்சியார் அப்படிலாம் சிரிக்க மாட்டாள். ஆனாலும் இந்த இடத்துல தன்னுடைய அந்த முறுவலை நன்றாக வெளிப்படுத்தி ரொம்ப சிறந்த தன்னுடைய அந்த பற்களெல்லாம் வெளிப்படும்படி அப்படி சிரித்தாளாம், மிகுந்த சந்தோஷத்தோடு சிரித்தாளாம். இதெல்லாம் ராமன் நினைத்து பார்த்து லக்ஷ்மணர் இடத்துல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சீதையை தொலைத்து விட்டு இங்கு காட்டில இப்படி தவித்து கொண்டிருக்கிறேனேன்னு புலம்புகிறார், வருந்துகிறார். அதே போலத்தான் இப்ப இந்த கோபிமார்கள் எல்லாம் என்ன சொல்றா, நாங்கள் இப்ப நப்பின்னை பிராட்டி பட்சத்துல இருந்து கொண்டு கண்ணன் எப்படியெல்லாம் இடத்துல தோற்றான்கிற அந்த தோல்விக்கு ஒரு சஹஸ்ரநாமம் பாட வேண்டும், உன் மைத்துனன் பேர் பாட என்ற அத்தை சொல்லி, பேர்பாட சீரார் வளையொழிப்ப, உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி அந்த பெருமானை நாங்கள் பாட வேண்டும்னா அதில் கதவை திறந்து எங்களை உள்ள விட்டாதானே, உன் பட்சத்துல நாங்கள் நின்று கொண்டு அவனை தூற்றி பாட வேண்டும்னா முதல்ல உன்னோடு சேரணுமே, நீ கதவை திறக்க வேண்டும். இப்ப சொன்னாலாம் கதவு தானே திறந்துதான் இருக்கு, தாழ்பாலை தள்ளினா உள்ள வந்துடலாம் நாமெல்லாம் சொல்றோமே, எழுந்து போய் திறப்பதற்கு சிரமம், அதனால அப்படியே தான் இருக்கு வந்துருங்கோன்னு இவளும் பதில் சொல்லியிருக்காள். அப்படியெல்லாம் கூடாது, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய், நீ ஏதோ இருந்த இடத்துல இருந்து திறந்தா கூட போராது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய உணவு, நாங்கள் எவ்வளவு பட்டினி இருந்திருக்கிறோம், 1 மாச காலம் நோன்புன்னு பால் உண்ணோம் நெய் உண்ணோம் எதுவும் வேண்டான்னு ஒரே தவித்து போயிருக்கிறோமே, இப்ப எங்களுக்கு எது உணவு தெரியுமா, உன்னை அனுபவித்தல் தான் உணவு. உன்னுடைய செந்தாமரை கையால் வந்து திறந்தால் அந்த தாமரை கையை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டுமா, அது கண்ணுக்கு உணவு. வலை ஒழிப்ப, கையில சாத்தி கொண்டிருக்கிற அந்த வளையல்கள் எல்லாம் குலுங்க வந்து திறந்தா என்றால் காதுக்கு அந்த இசை அந்த சப்தமே எங்களுக்கு காதுக்கு உணவு, அதெல்லாம் தெரிவிக்கிறார்கள். வலையோசை செவிப்படக்கூடாது என்ற வலையை ஒதுக்கி கொண்டு வரலுற்றாளாம். சரி, வலையெல்லாம் நல்லா ஒதுக்கி கொண்டு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறோம்னா வளையல் எப்படி மேல அழுத்திக்கிறோமே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இன்னும் வளையல் சத்தத்தோடு வந்து திறக்க வேண்டும், வலையொலியை கேட்க வேணும் என்னும் ஆசையாலே வலையை வர்ணிக்கிறார்கள். சீரார் வளை, இந்த வலைக்கு என்ன பெருமைன்னா இந்த வலை கயலவே கயலாதான். இந்த கோபிமார்களுடைய வலையெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா தாமும் கழல் வலையே ஆக்கினரே, இந்த வளையல்கள் எல்லாம் கழண்டு போகும்படியாகத்தான் கண்ணன் எப்பொழுதும் இவர்களை நடத்தி இருக்கிறானா. என்ன கண்ணனோடு சேர்ந்திருந்தால் ஓஹோன்னு ஆனந்தம் அதிகரிக்குமா, அப்ப கை பருத்துடுமா, அப்ப வளையல் சட்டுன்னு வெடித்து விடும். கண்ணன் பிரிந்து விட்டான்னா மேனி இழைத்து விடும், அப்ப இழைத்து போய்விட்டா வளையெல்லாம் கயண்டு கீழே விழுந்து உடைந்து போய்விடுமா. அப்ப கண்ணனோடு சேர்ந்திருந்தாலும் ஆனந்தத்தினால பூரித்து போய் வளையல் உடைந்து விடுகிறது, கண்ணன் பிரிந்தாலும் மேனி மெலிந்து வளையல்கள்லாம் கீழே விழுந்து நொறுங்கி விழுந்து விடுகிறது. அப்ப எங்களுக்கெல்லாம் வளையல் தங்கினதே இல்லை. ஆனா நப்பின்னை பிராட்டிக்கு எப்பொழுதும் கைகள்ல வளையல் தங்கி கொண்டே இருந்தது. சங்கு தங்கு முன்கை நங்கை ஒன்றொடியாள் திருமகள் இருகையில் சங்கிவன் இல்லா கழல் வளையே ஆக்கினரே என்று எங்கள் வளையெல்லாம் இப்படி, உன் வளைக்கு அப்படிப்பட்ட பெருமை இருக்கிறதே, அவனும் நாங்களும் உன் நடையழகை கண்டு கழிக்கும்படி வந்து திறப்பாயாக. அப்போ செந்தாமரை கையால், செந்தாமரை கை பிராட்டியினுடைய கை எப்படி வெறும் தாமரை கை இல்லை, எம்பெருமானுடைய கை தாமரை கை, பிராட்டியினுடைய கை செந்தாமரை கைன்னா இன்னும் அந்த சிகப்பு தன்மை அதிகமா இருக்கிறது. சிகப்புன்னு சொன்னாலே அன்பு அதிகம்னு அர்த்தம், காதல் அதிகம்னு அர்த்தம். எம்பெருமானிடத்துல அதிகமான காதல் அன்பு மையல். அதே போல ஜீவாத்மாக்களான நம்மிடத்திலையும் தாய்ப்பாசம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். எம்பெருமானுக்கு பிதா அவர் தகப்பன், தகப்பன் பிள்ளை இடத்துல பாசம் அதிகமா, இல்ல ஒரு தாய்க்கு குழந்தை இடத்துல பாசம் அதிகமானா தாய்க்குத்தான் எப்பொழுதுமே பாசம் அதிகம். இந்த குழந்தையினுடைய கண்ணுல சிறு நீர் வந்தா கூட, கொஞ்சம் கண் கலங்கினா கூட என்ன கண்ணனை கண் கலங்கும்படி அப்பா இப்படி நடந்துட்டாரேன்னு அப்பாவையே கடிந்து தகப்பனையும் கடிந்து குழந்தையினுடைய நன்மையே கருத்தில கொள்ளுவாள் தாய். அதே போலத்தான் இப்ப பிராட்டிக்கு செந்தாமரை கைன்னா அவருடைய அந்த அபயஹஸ்தத்தை சேவித்தாலே நம்முடைய மனசெல்லாம் குளிரும். பெருமானுடைய அபயஹஸ்தத்தை சேவித்தால் சற்று பயமாகத்தான் இருக்கும். ஏதோ இப்படி காட்டின்னு இருக்கார், எல்லாருக்கும் பெரிய பெரிய வாளுக்கும் காட்டுறது, நமக்கும் காட்டுறார், என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஆனா பிராட்டியினுடைய கையை சேவித்தால் ஒன்னும் பயம் வேண்டாம். உள்ள போய் சேவிக்கிறீரே
அந்த பெருமான் இப்படி கை காட்டுறாரோ இல்லையோ, அதை கண்டு பயப்பட வேண்டாம், நான் ரட்சித்து தருகிறேங்கிறதுக்காகத்தான் பிராட்டி எப்பொழுதும் தன்னுடைய செந்தாமரை கையை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறாள். பந்து பிடித்ததால் சிவந்திருக்கும் கை என்றும் கொள்ளலாம். பந்தார் விரலின்னு கைகள்ல பந்த வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே தாமரை போன்ற கை, இதுல பந்தையும் சேர்த்து வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். கண்ணி சிவந்திருக்கிறது, அதனால செந்தாமரை கை. செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய். உன்னை கண்களால சேவித்து அனுபவிக்க வேண்டும், கண்களுக்கு இருக்கிற பட்டினி போக வேண்டும், நீ வந்து திறக்க வேண்டும். சரி, ஏதோ இவா கேட்கிறா கடனேன்னு வந்து திறக்க கூடாதான். வந்து திறவாய் மகிழ்ந்து, துக்கப்பட்டவர்களுக்கு உதவினோம் என்னும் எண்ணத்துடன் அல்லாமல் உன் காரியம் செய்வதாக நினைத்து. நமக்கு என்ன ஒரு இன்னைக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இத்தனை கோபிமார்களும் வந்திருக்கா, இவர்களுக்கு திறந்து கண்ணனுடைய சேவையை நம்மால கொடுக்க போறோமா அப்படிங்கிற சந்தோஷத்தோடு திறக்கணுமா. ரொம்ப கடனேன்னு வந்துட்டா இத்தனை பேரும், வேற வழி இல்லை, கண்ணன் இடத்துல அனுப்பி வைக்கணும் என்ற அந்த வருத்தம் அப்படியெல்லாம் இல்லாமல், கடமைக்காகன்னு இல்லாமல், உனக்குன்னு இது ஒரு பாக்கியம் என்று கொண்டு நீ திறந்து எங்களை எல்லாம் அனுமதிக்க வேண்டும். மார்கழி நீராட மகிழ்ந்து என்று நாங்கள் நோன்பு நோற்பதும் உன் மகிழ்ச்சி காணவே அன்றோ. நாங்கள்லாம் இப்ப ஏதோ கிருஷ்ண நீராட்டம் கிருஷ்ணனோடு சேர்ந்து அனுபவித்தல்ங்கிறது என்னன்னா, உன்னுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த கிருஷ்ண நீராட்டமே. இவள் மகிழ்ச்சி, இவளுடைய ஆனந்தத்திற்காகத்தான் கிருஷ்ணனோடு சேர்ந்து நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஆகவே நீ மகிழ்ந்து வந்து திறக்க வேண்டும். வந்து திறவாய்ங்கிறது கண்களுக்கு பட்டினியை போக்க வேண்டும். வளை ஒழிப்பங்கிறதுனால காதனுடைய பட்டினியை போக்க வேண்டும். பேர்பாடங்கிறதுனால நாக்கினுடைய பட்டினியை போக வேண்டும். செந்தாமரை கையால் அப்படின்னா ஸ்பர்ஷேந்திரியம், தொடு உணர்ச்சி. அந்த செந்தாமரைங்கிறது எவ்வளவு மென்மையானது, அதை போல இவளுடைய அந்த கை அவ்வளவு மென்மை. அதை தொட்டு பார்க்கும் பொழுது ஸ்பர்ஷ அந்த இந்திரியங்களுக்கு உணவு இட்டார் போலேயாகும், அதனுடைய பட்டினி போனதாக ஆகும். கந்தம் கமழும் குழலி, நல்ல வாசனை இருக்கிற குழல் படைத்தவள்னா மூக்கு, அந்த இந்திரியத்துக்கு இருந்த பட்டினி போகும். இப்படி 5 இந்திரியங்களும் உன்னாலே நன்கு மகிழ்ந்து கிருஷ்ணனை அனுபவிக்கும்படியாக நீ மகிழ்ந்து வந்து திறக்க வேண்டும் என்று சொல்ல பிராட்டியும் வந்து திறந்தாள் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இன்னும் ரொம்ப முக்கியமான இந்த பாசுரத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, எம்பெருமானார் மிகவும் உகந்து அருளி செய்த பாசுரம் இது என்று தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானார் பிக்ஷை மாதுகரம் பெற்றுக்கொள்வதற்கு வீதியார நடந்து செல்லுவார். 7 அகங்கள்ல மாதுகரம் பெற்றுக்கொள்வார்னு குரு பரம்பரையில சரித்திரம் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி திருவரங்கத்துல சென்று கொண்டிருக்கிற சமயத்துல எதை அனுசந்திப்பார்னா, திருப்பாவையத்தான் உள்ளத்துல அனுசந்தித்து கொண்டே செல்லுவாராம். அப்படி ஒரு நாள் செல்லும் பொழுது பெரிய நம்பிகள் அவர் திருமாளிகை வாசல் நின்று வாங்கி கொண்டிருக்கிறார். அங்க பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி அத்துழாய் என்ன ஒரு சிறுமி, அவள் வந்து கதவை திறக்கிறாள். திறக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார் ராமானுசர். உள்ள போய் அந்த பெண்ணு, ஐயோ ஜீயர் சுவாமி என்னமோ வந்தார், ஜீயர் தாத்தா விழுந்துட்டார், என்னன்னே தெரியலையே அப்படின்னு போய் பதட்டத்தோட பெரிய நம்பிகள் இடத்துல சொல்ல, அவர் சிறிதும் பதட்டப்படாமல், அது ஒன்றும் இல்லை, உந்து மதகளித்தன் பாசுரம் அனுசந்தானமாக இருக்கும் என்று தெரிவித்தாராம். என்ன ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். இவர் ஏதோ இப்படி தெருவுல போய் கொண்டிருக்கிற சமயத்துல ஒருத்தர் கதவை திறந்தார், பார்த்துட்டு மழங்கி விழுந்தார்னா இதற்கு என்ன காரணம் என்பதை கூட ஆச்சாரியர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்னா, எப்படி அவர்கள் அதிலேயே ஊற்றத்தோடு இருக்கிறார்கள். ஏன் இந்த பாசுரத்தில் அனுசந்திக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இவர் இத்த அனுசந்தித்து கொண்டு போயிருக்கார். அப்ப சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய்ங்கிறது மனசுல படும் பொழுது அந்த அத்துழாய்ங்கிற சிறுமி கைகள்ல வளையலெல்லாம் அணிந்து கொண்டு அந்த சத்தத்தோடு கதவை திறக்க, ஓ நப்பின்னை பிராட்டியே நமக்காக வந்து கதவை திறந்து விட்டாளோ என்று ஒரு க்ஷணம் நினைத்தார், பிரமித்தார், மயங்கினார். அப்படியே மயங்கி சரிந்தார் சுவாமி ராமானுசர். பிற்பாடு பெரிய நம்பிகள் வந்து மூச்சை தெளிவித்து, ரொம்ப நன்னா இருக்கு, உந்து மதகளித்தன் அனுசந்தானத்துக்காக இப்படி மயங்கி விழுவதா என்று அவரை தேற்றினார்னு பிற்பாடு சரித்திரம். அப்ப இந்த பாசுரத்துல மிகவும் ஈடுபட்டு பிராட்டியே வந்து திறந்தாருங்கிற அளவுக்கு சுவாமி ஈடுபட்டு இருக்கிறார் என்பதினாலே எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்று இத்தை கொண்டாடுவார்கள். இது இன்னொரு விதமாக சொல்லுவது உண்டு. திருக்கோஷ்டியூர் நம்பி என்னும் ஆச்சாரியர், அவருக்கு தேவகி பிராட்டியார் என்ன ஒரு குமாரத்தி இருந்ததாகவும், திருக்கோஷ்டியூர் திவ்யதேசத்துல அங்கு சென்ற பொழுது மாதுகரம் பெறும் பொழுது அங்க திருமாளிகை வாசல்ல அந்த பெண் வந்து கதவை திறக்க, அந்த சமயத்துல மூர்ச்சித்து விழுந்தாள்னு புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர் அந்த பட்சத்தையும் ஒரு பக்கமாக காட்டியிருக்கிறார். எங்கிருந்தாலும் ராமானுசர் மிகவும் உகந்தருள்ள பாசுரம். திருப்பாவை எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டு திருப்பாவை ஜீயர் இன்னும் அந்த திருநாமத்தையே பெறுவதற்கு இந்த மாதிரியான ஐதிஹ்யம் இதுதான் முக்கியமான காரணம். அப்படி ராமானுசராலே ஈடுபடப்பட்ட முக்கியமான இந்த திவ்ய பிரபந்தத்துல இந்த பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு இன்னும் 2 பாசுரங்கள்ல பிராட்டினுடைய வைபவம், அவள் எப்படி நமக்கு உபாய பூத்தையான இந்த எம்பெருமானை பெற்றுக் கொடுப்பதற்கு புருஷகாரமாக இருக்கிறாள், அடுத்து எம்பெருமானை அடைந்த பிற்பாடு பிராபியமாகவே இருக்கிறாள். ஏதோ வெறும் சிபாரிசு மட்டும் இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போறோம், எங்கேயோ இந்த உலகத்துல விஷயங்கள்ல பார்த்தால் சிபாரிசு செய்பவர்கள் இன்னும் ஒரு இடத்துல இருப்பா, மேலதிகாரி இடத்துல போயிட்டோம்னா அப்புறம் இந்த சிபாரிசுக்கு அங்க ஒன்றும் வேலை இல்லை, அவர் சேர்த்து வைக்கிற வரைக்கும் தான் இவர் இருப்பார்.
அப்புறம் மேலதிகாரியோட தொடர்பு வந்துருச்சுன்னா நேரடியா அவரோடய பேசி கொண்டிருப்போம். சம்பிரதாயத்துல அப்படி கிடையவே கிடையாது. சிபாரிசு செய்யக்கூடிய பிராட்டியும் நமக்கு அடைய தகுந்த புருஷார்த்தமாக அந்த பிராபியத்துல அவளும் சேருகிறாள். ஸ்ரீமன் நாராயண சரணம்னு இருவரையும் சேர்த்து பற்றும் பொழுது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றுகிறோம். அல்ல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது வெறும் பெருமானுக்கு மட்டுமானா ஸ்ரீமதே நாராயணாய நமஹ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற எம்பெருமானுக்கு தானே தொண்டுகளை செய்கிறோம். அவ பிராட்டி நம்முடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராபியமாகவும் அவள் இருக்கிறாள், நாம் அடையத்தக்க பயனாகவும் இருக்கிறாள். அதே சமயத்துல அந்த பயனை கொடுக்கக்கூடிய உபாயமான எம்பெருமானை நமக்கு பெற்று கொடுத்து அந்த உபாயத்தை நீ பற்றுவாய் என்று நமக்கு உபதேசித்து சிபாரிசு செய்து நம்மை எம்பெருமானிடத்துல சேர்த்து வைப்பவளாகவும் இவளே இருக்கிறாள். இவளோடு சேர்ந்த எம்பெருமான் தான் நம்மை ரட்சிக்கிறான், இவளை விட்டு தனித்த எம்பெருமான் சிக்ஷிக்கிறான். ஆக இவளோடு சேர்ந்து எம்பெருமானை பற்றணும். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. அனைத்து சாஸ்திரங்கள் வேதாந்தங்கள் அனைத்தினுடைய சாரமும் என்னன்னா லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா ரக்ஷகா, பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமான் ரட்சிக்கிறான். நாமும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமான் அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமானுடைய திருவடிகளை பற்றுவோம். மேலும் பிராட்டினுடைய பெருமைகளையும் நாளைய தினம் அனுபவிப்போம் என்று கூறி அமைகிறேன். தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் மலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.